தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஇடி 2022 2022 தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு வெளியிட்ட சிலபஸ் ஃபார் பேப்பர் 2 கிளாஸஸ் 6 to 8 தி சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாஜி சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் நம்ம யூனிட் 1 growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றி பார்த்துட்டோம். தென் யூனிட் 2 யூனிட் 2ல் தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் குழந்தைகளின் மேம்பாடு பற்றிய கோட்பாடு பார்த்துட்டோம். தென் இன்றைய இணைய வழிவகுப்பில் யூனிட் 3 அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி கவனம், புலன்காட்சி, நினைவு என்ற 3 தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 தலைப்பின் கீழ் வினாக்கள் அமையும். குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா அட்டென்ஷனில் ஒரு கொஸ்டின்ஸு, அதேமாதிரி பெர்செப்ஷனில் ஒரு கொஸ்டின்ஸு, தென் மெமரியில் ஒரு கொஷின் சேர்த்தோம்னா 3 வினாக்கள் குறைஞ்சபட்சம் வர வாய்ப்பு, அதிகபட்சம் 5 வினாக்கள் கூட வரலாம். அப்போ இந்த பேஸஸில் சிலபஸ் படி பார்க்கும்போது இது எந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னாக்கா இங்கிலீஷ் வெர்ஷன்னா அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி எஸ்கே மங்கள் அண்டு அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி டாக்டர் எஸ்எஸ் சவுகான் அதில் கவர் ஆகுது. தென் தமிழ் மீடியம் படித்தவங்க இந்த சிலபஸ் கவர் ஆகக்கூடிய எந்த தமிழ் புத்தகமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் ஃபஸ்ட்டு அட்டென்ஷனில் மீனிங் ஆஃப் அட்டென்ஷன் கவனம் பற்றிய பொருள். அந்த கவனத்தில் என்ன முதல் தலைப்பாக கொடுத்துருக்கு அப்படின்னா பொருள் கொடுத்துருக்கு, மீனிங் ஆஃப் அட்டென்ஷன். அப்போ கவனம் பற்றிய பொருள்லேருந்து வினா கேட்கலாம். தென் அதே சாப்டர் நம்பர் 1 அட்டென்ஷனில் நேச்சர் அண்டு டிட்டர்மின்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் கவனத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள், இது சிலபஸில் கொடுத்துருக்கு. டிட்டர்மின்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் இதுக்கு முன்னாடி நேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அது நேச்சர் அப்படின்றது என்னென்னா கவனத்தின் தன்மைகள் அல்லது கவனம் பற்றிய பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். கவனம் பற்றிய பண்பு. அதனால் சாப்டர் நம்பர் யூனிட் 3ல் சாப்டர் நம்பர் 1 அட்டென்ஷனில் கவனம் பற்றிய பொருள், அதுக்கடுத்து கவனம் பற்றிய பண்பு, தென் கவனத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணி, அக மற்றும் புற காரணிகள். தென் சாப்டர் நம்பர் 2 புலன் உணர்வு. சாப்டர் நம்பர் 2 சென்சேஷன் இருக்கா, புலன் உணர்வு அப்படின்னு சொல்லப்படும் போது எப்படி இந்த புலன் உணர்வு பெறப்படுது அப்படின்னாக்கா புலன் உறுப்புகள், there are 5 sensory organs அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த 5 புலன் உறுப்புகள் பற்றி பார்க்கக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கெஸ்டட்டரி அப்படின்ட்டு படிச்சிருப்போம். கெஸ்டட்டரி ஆர்கன் அப்படின்னா அது எதை ரெஸ்பாண்ட் பண்ணுது, இப்போ இயர் இருக்குது அப்படின்னா அது எதை ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான். தென் அண்ட் பெர்செப்ஷன் சாப்டர் நம்பர் 3 பெர்செப்ஷன் புலன்காட்சி. அப்போ புலன்காட்சி நீங்கள் பார்க்கும்போது புலன்காட்சி இப்போ சென்சேஷனில் புலனை மட்டுமே பார்க்குறோம்.
புலன் உறுப்புக்களை மட்டுமே பார்க்குறோம். அதுக்கடுத்து புலன் உறுப்புகளின் வாயிலாக பெறப்பட்ட செய்திகளை நம்ம மூளையில் காட்சிப்படுத்துறது. அப்படின்னா என்னென்னா சார், புலன் உணர்விற்கு பொருளறிதல். சென்சேஷன் ப்ளஸ் மீனிங்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பொருள் எப்படி அறியப்படுது அப்படின்னா, நம்ம கடந்த கால அனுபவம் இல்லை, கடந்த கால அனுபவத்தின் மூலமாகத்தான் நம்மளால் ஒரு பொருள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு செயலை பார்க்கப்படும் போது கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் பொருள் அறியப்படுகிறது. அப்போ பாருங்கள், ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுபவம் அப்படின்றது, எடுத்துக்காட்டாக காந்திஜி அவர்கள் அகிம்சையை கையில் எடுத்தார் என்றால் அது அவர் பெற்ற அனுபவம் இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தார் என்றால் அவர் பெற்ற அனுபவம். அனுபவத்தின் அடிப்படையில் தான் என்னாச்சு, கண்டுபிடிப்புகள் கண்டறியப்பட்டது. அதனால் புலன் காட்சி நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கு. அப்போ புலன் காட்சியில் லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன், புலன் காட்சி பற்றிய விதிகள். இப்போ புலன் காட்சினா என்னன்னு தெரியுது. புலன் காட்சி என்பது புலன் உணர்வுக்கு பொருள் கண்டறிதல். அதுக்கடுத்து புலன் காட்சி பற்றிய விதிகள் 5 கொடுத்துருக்கு. அது அங்கேருந்து வினா கேட்கலாம். தென் நெக்ஸ்ட்டு இந்த புலன் காட்சியில் எரர்ஸ் இன் பெர்செப்ஷன். எரர்ஸ் இன் பெர்செப்ஷனில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக இல்லூஷன் அண்ட் ஹாலுசினேஷன். அப்போ கட்டாயம் இல்லூஷன் அண்ட் ஹாலுசினேஷன் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லூஷன் என்றது திரிபு காட்சி. ஹாலுசினேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா இல்பொருள் காட்சி. பாருங்க, திரிபு காட்சி என்பது தூண்டலை தவறாக புரிந்து கொள்வோம். தூண்டலை தவறாக புரிந்து கொண்டால் அதற்கு பேர் திரிபு காட்சி. இதுவே இல்பொருள் காட்சி என்பது தூண்டலே இல்லாமல் இருப்பது போல் உணர்தல். அதுதான் இல்பொருள் காட்சி. இல்லாத பொருளை இருப்பதாக நம்ம மைண்டு குறிப்பிடும். இதை இல்பொருள் காட்சி என்று குறிப்பிடுகிறோம். தென் அப்போ சாப்டர் நம்பர் 1 அட்டென்ஷன், சாப்டர் நம்பர் 2 சென்சேஷன், சாப்டர் நம்பர் 3 பெர்செப்ஷன், தென் சாப்டர் நம்பர் 4 மெமரி. தென் மெமரி பாருங்கள், சாப்டர் நம்பர் 4 மெமரி, நினைவு. அப்போ நினைவுனா என்ன அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கற்றவற்றை அல்லது அனுபவத்தை எளிமையாக வெளிக்கொணரும் திறன். அப்போது இது நினைவு என்பது வெளிக்கொணரக்கூடிய திறனை நம்ம என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இன்று வரை, நினைவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நினைவு பற்றிய பொருள் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே நாம் என்னெல்லாம் பார்த்தோமோ என்னெல்லாம் கேட்டோமோ அதை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம வெளிப்படுத்துவோமே, அதுக்கு பேர் நினைவின் பொருளாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா, டைப்ஸ் ஆஃப் மெமரி, நினைவின் வகைகள். நம்ம 3 வகைகள் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, நினைவின் வகைகள். புலனிடான நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு அப்படின்னு 3 வகையான நினைவுகள் இருக்குது. அதை சொன்னது யாருன்னா ஷிஃபரின் அண்டு அட்கின்சன். தென் நெக்ஸ்ட் நினைவில் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி, நினைவை மேம்படுத்தக்கூடிய யுக்திகள் அப்படின்னா டிப்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்னு கூட சொல்லலாம். நினைவை மேம்படுத்தக்கூடிய யுக்திகள். அப்போ நினைவை மேம்படுத்தக்கூடிய யுக்திகளை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி. ஏன்னா குழந்தைங்கிட்ட இன்றைக்கி பெரிய பிக் ப்ராப்ளம் என்னென்னா, மிஸ் நான் படிக்கிறேன் ஆனால் மார்க் வர மாட்டேன்து, எனக்கு மறந்து போகுது இப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ மறக்காமல் இருக்கிறதுக்கு சம் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம்பிள் பாருங்களேன், SQ4RS அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதை சொன்னது யார் சார்னா ராபின்சன் என்ற சைக்காலஜிஸ்ட் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டறிந்தார். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி படி இருக்கும்போது மறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு. தென் சாப்டர் நம்பர் 1 அட்டென்ஷன், சாப்டர் நம்பர் 2 சென்சேஷன், சாப்டர் நம்பர் 3 பர்செப்ஷன், சாப்டர் நம்பர் 4 மெமரி, தென் சாப்டர் நம்பர் 5 ஃபர்கெட்டிங். மறத்தல் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஏற்கனவே கற்றவற்றை அல்லது அனுபவத்தை மீட்டுணர அல்லது மீட்டறிய ரீகால் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆர் ரெகக்னைஸ். மீட்டுணர்தல் அல்லது மீட்டறிதல். மீட்டுணர்தல்னு சொல்லுவோம், ரெகக்னைஸ்னால் மீட்டறிதல். இதில் ஏற்படக்கூடிய தடைகளை மறத்தல் என்று அழைக்கிறோம். இல்லை, மறத்தலை பற்றி நம்ம பயாலஜிக்கல் டேர்மு அம்னீஷியா அப்படின்னு படிச்சிருப்போம். அம்னீஷியானா மறந்து போகிறது அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த ஃபோகட்டிங் பற்றி ஆய்வு மேற்கொண்ட த ஃபேமஸ்ட் சைக்காலஜிஸ்ட்டு எப்பிங்காஸ் அப்படின்றவர் தான். எப்பிங்காஸ்ன்றவர் மறத்தல் பற்றிய ஆய்வு மற்றும் மறத்தல் பற்றிய வளைகோடை கண்டுபிடிச்சார். இல்லை, கிராஃப் ரெப்ரசன்டேட்டிவாக ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் மறத்தல் எவ்வாறாக நிகழ்கிறதுனா லேப்ஸ் ஆஃப் டைம், நேரத்தின் குறைவால் தான் ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். காலத்தால் மறந்து போகிறது என்பதை கண்டறிந்தார். அதனால் இப்போ அடுத்து ஒரு சர்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் 3 கொஸ்டின்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போது மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வர சான்சஸ். இப்போ மினிமமும் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம், அட்டென்ஷன், பர்செப்ஷன், மெமரி ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரலான்னு பார்த்துருக்கோம். இப்போ எப்படி நம்ம 5 கொஸ்டின் வரும்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று அட்டென்ஷனில் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம், நெக்ஸ்ட்டு சென்சேஷனில் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம் மேக்ஸிமம், பர்செப்ஷனில் ஒரு கொஸ்டின்ஸு. அப்போது பர்செப்ஷனில் ஒன்று இருக்குது, சென்சேஷனில் ஒன்று இருக்குது, அட்டென்ஷனில் ஒன்று இருக்குது, தென் மெமரி, தென் ஃபோகட்டிங். அப்போ நம்ம மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸு, மினிமம் 3 கொஸ்டின்ஸு, யூனிட் 3 அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி. ரெஃபரன்ஸ் புக்கு அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி எஸ்கே மங்கல், தென் அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி டாக்டர் எஸ்எஸ் சௌகான். இங்கிலீஷ் வெர்ஷன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இந்த 2 புக்கு போதுமானது. தமிழ் மீடியம், நீங்கள் ஏற்கனவே தமிழ் மீடியத்தில் என்ன புக்கு படிச்சிங்களோ இந்த சிலபஸ் படி கவர் ஆச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம்.